ஹாய் ஹலோ பீப்புள்ஸ், வெல்கம் பேக் டு D6 ஃபோட்டோகிராஃபி. ஹலோ டிடிஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா Insta360 கேமராவோட எடிட்டிங் எப்படி, வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பிசியில் வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணுறது, ஆக்சுவலாக மொபைல்லே பண்ணலாம். நம்மளுக்கு மொபைலில் சப்போர்ட் ஆகாதனால பிசியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பிசியில் எவ்வளோ சூப்பராக எடிட் பண்ணலாம், எவ்வளோ தூரம் க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டோம், இன்றைக்கி போடுறது வந்து செகண்ட் வீடியோ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நான் சொன்னபடி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஹெல்மெட்டில் வந்து மவுண்ட் பண்ணால் இதோட கைரோ வந்து திரும்பிகிட்டே இருக்கும். அதோட வீடியோ வந்து நார்மலாக வீடியோ வந்து ஆங்கிள் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களோட சப்ஜெக்ட் மட்டும் பார்த்திங்கன்னா இப்படி ரொட்டேட் ஆகிரும். இன்னொரு தடவை பைக் எங்கேயோ திருப்பினா திருப்பி இப்படிலாம் ரொட்டேட் ஆகிரும். ஸோ அந்த வீடியோ வந்து எப்படி பர்ஃபெக்டாக வந்து எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பேக் டு த டாபிக். இப்போ நம்ம வந்து எடிட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா Insta360 ஸ்டுடியோ வந்து 2021 வெர்ஷனில் வந்து ஒர்க் பண்ணோம். இது டவுன்லோட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா Insta360 ஸ்டுடியோ 2022 வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபைல்ஸ் வந்து ஆல்ரெடி எடுத்து நான் போட்டு வச்சிட்டேன். கீ ஃப்ரேம் வந்து எதுவுமே நான் இன்னும் செட் பண்ணலை. ஸோ இப்போ நம்ம வந்து பேசிக்காக வந்து ஒரு சின்ன க்ரஷர் வச்சு ஸ்பீடாக வந்து இழுத்து பார்த்துக்கலாம் வீடியோ வந்து எப்படி மூவ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஆங்கிள் வந்து மாறுது. ஏன்னா வண்டி வந்து நான் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா கைரோ வந்து திரும்பிடுச்சு. ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா சைடாக தெரியுது பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒரு சைடாக வந்து மாறிடுச்சு. இதை வந்து பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த ஆங்கிளில் எடுத்தால் உங்களுக்கு அவ்வளோ தூரம் சூப்பராக இருக்காது பார்க்க. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நேற்று சொன்ன மாதிரி டிஃபால்ட், கிறிஸ்டல், டைனி பிளானட், அப்புறம் வந்து நேச்சுரல் வியூ. ஸோ இதோட வியூஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து டிஃபால்ட், இது வந்து டிஃபால்ட் வியூ, இது வந்து நார்மல் வியூ. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து கிறிஸ்டல், இது வந்து கிறிஸ்டல் வியூ. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கிறிஸ்டல் வியூக்கு வந்து இந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு மாதிரி கர்வாக ரவுண்டாக தெரியும். ஸோ அதுக்கு அடுத்த வியூ வந்து பார்த்திங்கன்னா டைனி பிளானட் வந்து இன்னும் நல்லா நம்ம வந்து ஜூம் அவுட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக தெரியும் போகிறது. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம எந்த இடத்துல மவுண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் டைனி பிளானட்டில் வந்து உங்களுக்கு வியூ கரெக்டாக தெரியும். ஸோ அதுக்கடுத்து வந்து நேச்சுரல் வியூ, இது வந்து பேசிக், இதுவும் நார்மலாக சிமிலராக ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து டிஃபால்ட்டில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்க அழகாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து பேன் பண்ணிக்கலாம், மேலே தூக்கிக்கலாம். ஓகே, ஆங்கிள் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும். ஓகே, நம்ம வந்து இதுலேயும் ஒர்க் பண்ணலாம், நம்ம டைரெக்டாக வந்து இதுலேயும் ஒர்க் பண்ணலாம். நம்மளோட இமேஜை பிடிச்சும் நம்ம வந்து லெஃப்ட் ரைட் இழுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு புரியட்டுங்கிறனால நான் ஃபஸ்ட்டு இதில் ஒர்க் பண்ணி காட்டுறேன், இதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம், நம்மளோட சப்ஜெக்ட் வந்து மெயினாக பைக்கு, அது போக வந்து ஃப்ரண்ட் வியூ, நம்ம ரோட்டில் ஓட்டிகிட்டு போகிறோம்ல அந்த வியூ வந்து எந்த அளவுக்கு வந்து நீட்டாக தெரியும் அப்படிங்கிறது வந்து 50% வந்து பைக்கு, 50% வந்து அப்படியே ஸ்கை. உங்களுக்கு இந்த லெவலில் வந்து வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய அந்த 50%. ஓகே, இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் கவர்டாக இருக்கும், பார்க்கவும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம். ஸோ இது போக வந்து உங்களுக்கு பைக் தான் மெயினாக தெரியணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ பேசிக்காக நான் நார்மலாக சொல்கிறேன். ஸோ 50%, பாதி ஸ்கை பாதி வந்து பைக் தெரிகிற மாதிரி. ஓகே, இப்போ இந்த வியூவில் வந்து இப்போ ப்ளே ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக மூவ் ஆகிட்டு இருக்குது. இதில் வந்து ரொட்டேட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம திரும்பவும் அந்த இடத்துல வந்து கேமரா ஆங்கிள் வந்து எப்படி மாறுதுன்னு பார்ப்போம்.
இப்போ நான் திரும்பிட்டேன். நான் வந்து லெஃப்ட் சைடு வந்து திரும்புகிறேன். லெஃப்ட் சைடு திரும்பினோன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா ஆங்கிள் வந்து அப்படியே திரும்பிடுச்சு. ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்து இந்த இடம் கரெக்டாக இந்த இடத்துல தான் திரும்புதுங்களா, இந்த இடத்துல நான் திரும்பினோன்னா அப்படியே கேமரா ஆங்கிள் வந்து லெஃப்ட் சைடில் வந்து அப்படியே திரும்பி இந்த மாதிரி வியூவில் வந்து வருது. ஸோ இது வந்து நீட்டாக இதே மாதிரி வியூவில் வந்து தெரியறதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணணும். இங்கே ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணணும். இது வந்து இப்படி திரும்புதுங்களா, இதை அப்படியே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு இன்னொரு கீ ஃப்ரேம் செட் பண்ணணும். பேசிக்காக இப்போ வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாருமே இந்த தப்பு தான் பண்ணுவீங்க. அதனால் நானும் அதே மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே திரும்புதுங்களா, இங்கே திரும்பவும் இன்னொரு கீ ஃப்ரேம் வச்சு திருப்பி ஒரு ரொட்டேட் பண்ணணும். அப்புறம் திருப்பி கொஞ்சம் தூரம் போனோன்னே இன்னொரு கீ ஃப்ரேம் வச்சு இன்னும் கொஞ்சம் என்ன நினைப்பீங்க, ஓகே நான் வந்து இந்த இடம் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டேன், கரெக்டாக திரும்பிடும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி இல்லை. ஸோ இப்போ என்னென்னா, நம்ம இங்கேருந்து வருதா, இங்கே ஒரு கீ ஃப்ரேம் வச்சுருக்கோமா, இந்த கீ ஃப்ரேம்லேருந்து இவ்வளோ தூரம் வரமோ இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது இங்கேருந்தே கொஞ்சம் லைட்டாக திரும்ப ஆரம்பிக்கும். காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம்லேருந்தே வரும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைக் அப்படியே வந்து இந்த கீ ஃப்ரேமுக்கு வந்து நீங்கள் என்ன திருப்புனீங்களோ அந்த லெவலுக்கு வந்து மைல்டாக திரும்பும். உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, கோணையாக போகுது தெரியுதுங்களா, கிராஸ் ஆகிடுச்சு தெரியுதா. ஸோ அதனால் எப்பயுமே செகண்ட் கீ ஃப்ரேம் போடும் போது ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் மாதிரியே ஒன்று போடணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரமோ திரும்பி இருக்கு பைக் வந்து பாருங்கள், கொஞ்சம் ரைட் சைடு வந்து கோணையாக வந்திருக்கு. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு இடத்துல பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இந்த இடம் வர 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 அப்படியே உங்களுக்கு வந்து அப்படியே திரும்புது, ரைட் ஹேண்ட் சைடாக பார்த்து திரும்புது. ஸோ எதனாலனா இந்த கீ ஃப்ரேம் வந்து நம்ம இந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் இல்லை, அதனால் வந்து அப்படியே திரும்பிடும். இந்த கீ ஃப்ரேம்லேருந்து வந்து ப்ளே ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஆனால் இந்த இடத்துல வர்றது வந்து மிஸ்டேக் ஆகுது பார்த்தீங்களா. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, இப்போ வந்து இந்த இடத்துல கரெக்டாக இங்கே திரும்பும் போது தானே கோணையாகுது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடாக கொஞ்சம் திரும்புது. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா, இருங்க இந்த 2 கீ ஃப்ரேம் நான் டெலிட் பண்ணிடுறேன், உங்களுக்கு நீட்டாக இன்னொன்று காமிக்கிறேன். இப்போ இங்கேருந்து வருது, வண்டி ஸ்ட்ரைட்டாக வருது, இதுதான் திரும்புகிற இடம். இன்னும் நம்ம திரும்ப ஆரம்பிக்கலை, ஸ்ட்ரைட்டாக போகிறோம், இந்த இடத்துல தான் திரும்ப ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல திரும்ப ஆரம்பிக்கும் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிடணும். செட் பண்ணிவிட்டு லைட்டாக சும்மா ஒரு மூவ் பண்ணிக்க வேண்டியதான். இதுதான் இப்போ செட் பண்ணிக்குவோம். இங்கே நீங்கள் வந்து லைட்டாக சின்னதாக ஒரு மூவ் பண்ணிங்கனாவே இங்கே வந்து நம்மளுக்கு அந்த வேல்யூஸ் வந்துடும், இந்த ஆங்கிள் தான் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து திருப்பியும் ப்ளே பண்ணிங்கன்னா திருப்பியும் ரெண்டு செகண்ட் கூட இல்லை, சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஃப்ரேம் மாறுது. 2 ஃப்ரேம் மாறினோன்னே இன்னொரு கீ ஃப்ரேம் வந்து நீங்கள் செட் பண்ணணும். இங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து, இந்த செகண்ட் கீ ஃப்ரேம் பாயிண்ட்லேருந்து இன்னொரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ரொட்டேட் பண்ணி கொடுக்கணும் ரைட் ஹேண்ட் சைடாக. திருப்பியும் வந்து கொஞ்சம் நல்லா வண்டி திரும்புது. திருப்பி இந்த இடத்துல இன்னொரு கீ ஃப்ரேம் வச்சு திருப்பி இன்னும் கொஞ்சம் நல்லா ரொட்டேட் பண்ணி தரணும். திருப்பியும் வந்து வண்டி இன்னும் நல்லா திரும்புது. இந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூமின்ல வச்சு கொஞ்சம் லைட்டாக இப்போ திருப்பியும் வந்து ப்ளே பண்ணணும். வண்டி ஸ்ட்ரெயிட் ஆகிற முடியும் இந்த கீ ஃப்ரேம் செட் பண்ணணும். இப்போ வண்டி இன்னும் ஸ்ட்ரெயிட் ஆகலை. ஸோ திருப்பியும் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிட்டு திருப்பி ப்ளே பண்ணுறோம். வண்டி இப்போ தான் ஸ்ட்ரெயிட் ஆகுது. ஸோ திருப்பியும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இது முடி நம்மளுக்கு போதும். இப்போ வந்து திரும்புகிற இடத்துல வந்து எப்படி எடிட் பண்ணுங்கிறத வந்து சொல்லி கொடுத்தேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து எப்படி கீ ஃப்ரேம் செட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ வந்து ட்ராவல் பண்ணுற வீடியோவோட கீ ஃப்ரேம் வந்து எப்படி செட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ திருப்பி ஒரு தடவை ப்ளே பண்ணுவோம் ஃபஸ்ட்லேருந்து.
30 செகண்ட்ஸ் வந்திருக்கு இந்த வீடியோ. இப்போ வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீகால் கொடுக்குறேன். இப்போ வந்து ஸ்டார்டிங் வீடியோ நம்ம உள்ளே போட்டுட்டோம். வீடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நம்மளுக்கு எங்கே வேணுமோ எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து இங்கே செட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் பைக்கும், அப்புறம் நம்ம ஃப்ரண்ட் வியூ, இந்த ரோடு வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட இஷ்டம். ஸோ எனக்கு வந்து இப்படி இருக்கிறது பிடிக்கும், அதனால் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இந்த ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் வந்து ப்ளே பண்ணுறோம். வண்டி ஸ்ட்ரைட்டாக போகுது. செகண்ட் கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ண போகிறோம். வண்டி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் சைடு வந்து வண்டி திரும்பும். ஸோ அந்த லெஃப்ட் சைடு திரும்புகிற இடத்துல வந்து கீ ஃப்ரேம் எப்படி செட் பண்ணுறோங்கிறது தான் இன்றைக்கி டாப்பிக்கே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருங்க, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் கொஞ்சம். ஓகே, இது இப்போ தான் வந்து செகண்ட் கீ ஃப்ரேம் வந்து வரப்போகுது. செகண்ட் கீ ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமே தான் செகண்ட் கீ ஃப்ரேமும். நீங்கள் திரும்புகிற இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நம்மளுக்கு திரும்ப ஸ்டார்ட் ஆக போகிறோம். ஸ்டார்ட் ஆக போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி திருப்பியும் வந்து ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமே வந்து இங்கே திருப்பி வைக்கணும். வச்சுட்டு திருப்பி 2 ஃப்ரேம் 3-4 ஃப்ரேம் போனதுக்கப்புறம் திரும்ப ஆரம்பிக்குது பார்த்திங்களா, அங்கேருந்து நம்ம வந்து திருப்பி அந்த கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ரைட் ஹேண்ட் சைடாக ரொட்டேட் பண்ணணும். ஏன்னா இது ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பிடும். நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடாக வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஒரு கீ ஃப்ரேமும் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணியிருக்கேன். ரொட்டேட் பண்ணி இப்போ நான் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு இந்த 30 செகண்ட்ஸ் வீடியோ வந்து ரொம்ப நீட்டாக நம்ம திரும்புகிற இடம் வந்து எந்த விதமாகவும் பிசுறு இல்லாமல் நீட்டாக ஆங்கிள் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்மளோட ரோடும் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ்ட் ஆகி நீட்டாக வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ட்ராவல் பண்ணுற வீடியோ. பைக்கில் வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுற கேமரா வந்து 360 வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணியிருந்தோன்னா நம்மளுக்கு வந்து நம்ம லெஃப்ட் ரைட்லாம் திரும்புவோம், கீழே மேலெலாம் குமிஞ்சு பார்ப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கைரோ வந்து திரும்பிகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கைரோ வந்து திரும்புறது வந்து இந்த மாதிரி நீட்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக ஃபுல் டீட்டெயிலாக இன்டெப்த்தாக வந்து ஒரு கேமரா வந்து ஆங்கிள் திரும்புறது வந்து எவ்வளோ நீட்டாக பண்ண முடியுங்கிறது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் இன்டெப்த்தாக ஒர்க் பண்ண முடியாது, ஹரிபரியாக ஒர்க் பண்ணுறீங்க, கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய கீ ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஸ்டெபிலைசேஷன் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் நம்மளோட சப்ஜெக்ட்டும் ஆங்கிளும் வந்து செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஸ்டெபிலைசேஷன் டைப்பும் போயிடலாம். ஃபாலோ ஸ்டேட் ஸ்டெபிலைசேஷன் அது வந்து ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக ஆனில் தான் இருக்கும். நம்ம வந்து இப்போ டைரக்ஷன் லாக்குன்னு நீங்கள் ஒன்று இருக்கும். இந்த டைரக்ஷன் லாக்கை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வந்து கேமரா வந்து ஹெல்மெட்டில் வந்து ஒரு ஆங்கிளை வந்து ஃபேஸ் பண்ண வச்சுருப்பீங்கள்ல, ஆட்டோமேட்டிக்காக ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணும்போது அந்த ஆங்கிளை கொண்டு வந்து நிப்பாட்டிடும். இது வந்து ரொம்ப ஈஸியாக இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்டெலிஜென்ட்டாக நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இது வந்து நம்ம இதை ஆன் பண்ணிட்டோன்னா இப்போ வந்து இது லாக் ஆயிரும். இது லாக் ஆனோன்னே இந்த 30 செகண்ட்ஸ் நீங்கள் லைட்டாக அப்படியே ப்ளே பண்ணி பாருங்களேன். திரும்புகிற இடமும் நாம் பண்ண வேலையும் இது பண்ண வேலையும் உங்களுக்கு சிமிலராக ஓகேவாக இருக்குங்களா? ஸோ இப்போ பேசிக்காக இப்போ நான் வந்து கீ ஃப்ரேம் செட் பண்ணி இன்டெப்த்தாக வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கிற விஷயம். நான் ஒன்றும் இல்லை, டைரக்ஷன் லாக்குங்கிற ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்தேன். அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த வீடியோ வந்து டைரெக்டாக நம்ம எதை ஃபேஸ் பண்ண வச்சோமோ அந்த இடத்த எடுத்து டைரக்ஷன் லாக் பண்ண வச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்ட் பண்ணும் போதும் பாருங்கள், நம்ம என்ன ஆங்கிளில் வந்து செட் பண்ணி வச்சோமோ அதே ஆங்கிளில் தான் வந்து இருக்கும். கேமரா வந்து லெஃப்ட் ரைட்டு மூவ் ஆகாது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயம் டைரக்ஷன் லாக் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து நம்ம டைரக்ஷன் லாக் கொடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் மட்டும் செட் பண்ணிக்கலாம். எப்படின்னா நான் அப்ளை சொன்ன மாதிரி 50-50 தெரிகிற மாதிரி, பைக்கும் ஓரளவுக்கு நல்லா தெரிகிற மாதிரி கொஞ்சம் நம்ம ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் நம்ம செட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைக் ஓரளவுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம ப்ளே பண்ணுறோம். ப்ளே பண்ணோன்னு பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த சேம் அதே 30 செகண்ட்ஸ் வீடியோ. இப்போ வந்து இதில் நான் டைரக்ஷன் லாக்குங்கிற ஒரு ஆப்ஷன் அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணியிருக்கேன். எனேபிள் பண்ணோன்னே அதோட ஒர்க் வந்து எப்படி இன்டெலிஜென்ட்டாக ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்கள். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஆப் கண்ட்ரோல் எடுத்துருச்சு இந்த வீடியோவை. அதுவே ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து டைரக்ஷன் எல்லாமே அதுவே பர்ஃபெக்டாக செட் பண்ணி இப்போ பர்ஃபெக்டாக மூவ் ஆகுது.
இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 விஷயத்த கற்றுக்கிட்டோம். ரொம்ப இன்டெப்த்தாக வந்து ட்ராக் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கிட்டோம். ரொம்ப பேசிக்காக ஆட்டோமேட்டிக்காகவே வந்து டைரக்ஷன் லாக்கு கொடுத்து நம்மளோட வியூ வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், நம்ம பார்க்குற சப்ஜெக்ட்டும் நம்மளோட ஃப்ரண்ட் வியூ வந்து எந்த மாதிரி செட் பண்ணுறதுங்கிறதும் பார்த்துட்டோம். இன்டெப்த்தாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் கீ ஃப்ரேம் முடியும் நம்ம எல்லாமே செட் பண்ணணும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கொடுக்குறோன்னா டைரக்ஷன் லாக் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் மட்டும் செட் பண்ணிட்டா போதும். அதை நம்ம நியூட்ரலாக கரெக்டாக பார்த்து எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த வியூ, இந்த வியூவில் வந்து செட் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதுல வந்து இந்த டைரக்ஷன் லாக் வந்து கடைசி முடி ட்ராவல் ஆகும். ஸோ இதுதான் இந்த 2 விஷயம். பேக் டு த டாபிக். Insta360 கேமரா ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ண வீடியோ வந்து எவ்வளோ தூரம் இன்டெப்த்தாக வந்து நம்ம ட்ராக் பண்ணி கீ ஃப்ரேம் செட் பண்ணி அந்த வியூ வந்து சப்ஜெக்ட் எங்கேயுமே மாறாமல் நீட்டாக வந்து எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத வந்து ரொம்ப இன்டெப்த்தாக நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதே மாதிரி ரொம்ப ஈஸியான வேவும் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ எப்பயுமே வந்து ரொம்ப இன்டெப்த்தாக கற்று வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு அந்த டைமில் வந்து கரெக்டாக கிடைக்கல ஃப்ரேமிங்னாலும் நம்மளால் வந்து பெஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த கேமரா பற்றி மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், வேறு எந்த கேமரா பற்றி பேசலை. இந்த 360 டிகிரி கேமரா பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இனிமேல் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்டெப்த்தாக உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஈஸியானவேவும் தெரியும். ஸோ அப்படி இருக்கமோ உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணமோ உங்களுக்கு எந்த விதமான ஹார்டான ஃபீலும் இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற வீடியோவில் வந்து எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த விஷயம் நான் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் ஷார்ட்டாக பேச முடியுமோ அவ்வளோ தூரம் ஷார்ட்டாக பேசியிருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருந்தால் மன்னிச்சிருங்க. ஸோ என்னால் இதுக்கு மேலே சுருக்கி பேச முடியல, ஏன்னா நான் அவ்வளோ தூரம் எதுவும் பெருசாக பேசலை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு லைக், ஷேர், கமெண்ட், நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதோ டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் ஃபர்தராக பர்சனலாக டெக்ஸ்ட் பண்ணாலும் ஓகே, கமெண்ட் பண்ணாலும் ஓகே, வாட் எவர் இட் இஸ், நான் வந்து கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.